ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ஃபுல் டே விளாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் டே மதியம் நானும் என்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ரெசிபி, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அந்த மேக்கப் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து இன்றைக்கி தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேக்கப் போடும்போது பூவெல்லாம் கட்டி வச்சுட்டேன். மீதி இருக்க பூ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கவரில் போட்டு பாக்ஸில் வச்சா அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்ட்ரா வருது, அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக வந்து அழுகி போயிடுது எனக்கு. ஸோ அதனால் கவரில் போட்டு இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டுறேன். அடுத்ததாக இது வந்து அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் உள்ள வச்சுருவேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இந்த பாக்ஸ் தான் ஆல்ரெடி பாருங்கள், பூ வச்சுருந்தது கூட அதில் அழுகி போயிருக்கு. அந்த பூ எல்லாத்தையும் வந்து கொட்டிட்டு அதிலே வந்து இதை போட்டு இப்போ வச்சிடலாம். இந்த மாதிரி கவரில் போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பாக்ஸில் போட்டு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கு. இந்த பாக்ஸ் வந்து பூ வைக்கிறதுக்காகவே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாதாம்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து கீழே வந்து கொட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் வந்து ட்ரை கிரேப்ஸ்லாம் எடுத்தேன். ட்ரை கிரேப்ஸு பாதாம் எல்லாம் வந்து இந்த பாக்ஸில் போட்டு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு காலியாகிறது இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பண்ருட்டி முந்திரின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அதுவுமே வாங்குவேன். அதுவும் வந்து இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அது எங்களுக்கு சீக்கிரம் காலியாகுது அப்படின்றதால இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்து நேற்று எடுக்கும்போது கொஞ்சம் கொட்டிட்டேன். அது எல்லாத்தையும் வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரையெல்லாம் வாஷ் பண்ண போகிறேன். காலையில் டிஃபன் செய்யும் போது என்ன பாத்திரம் சேர்ந்ததோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். மதிய சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் வந்து நான் வாஷ் பண்ணிப்பேன். மணி ஒரு 10:30 மணி போல் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சமைக்க போகிறதுக்கு மணி வந்து ஒரு 11:30 மணி ஆகிடும். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கெலாம் எனக்கு வந்து லஞ்ச் ரெடி ஆகிடும். நான் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிவிடுவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் சாப்பிட்ருவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் வெயிலில் காய வச்சுருவேன். டெய்லி சீக்கிரமாக இந்த மாதிரி 10:30க்கெலாம் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா வெயிலில் காய வச்சு எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது நல்லா வந்து ஒரு சூப்பராக நல்லா கழுவிட்டு நல்ல பாத்திரம் நல்லா இருக்க மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்காக கொண்டு போய் வச்சுட்டேன். கையோடு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு வாஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஜிங்க்கு வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கம்மி தான். ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு வீடு எல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து நான் என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அது கூடவே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இப்போலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக சீக்கிரம் முடிக்கிற மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா பாப்பாவை வந்து தூங்குறதுக்குள்ளே செய்யணும். பாப்பா மேக்ஸிமம் என்னை விட்டுட்டு தூங்க மாட்டா. ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கிறது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தக்காளி சாதம் வைக்க போகிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் அப்புறம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கூடவே வந்து கொஞ்சம் ஆனியன் போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்க சைடில் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டுக்கிறேன். அது ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் தான். பேசிக்காக நம்ம செய்வோம் இல்லையா தக்காளி சாதம், அது மாதிரி தான். அதில் புதுசாக எதுவுமே இல்லை. ஸோ அது இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா உங்க கூட நான் ஷேர் பண்ணலை. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து அந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ரெசிபி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா வீடியோ முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடும். பாப்பா வந்து எழுந்து வந்துடுவா. ஸோ சமைக்கவே முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி நான் எடுக்கலை. அடுத்ததாக வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கி ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல அது போட்டுட்டு வேக வச்சுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு சாதம் தான். உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து உருளைக்கிழங்கு எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா ரோஸ்ட் பண்ணும் போதே உப்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நான் வாரத்தில் 4 நாள் இது கொடுத்தா கூட சாப்பிடுவேன். அந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு மட்டும் சிம்பிளாக இல்லை, எங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே அது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ஸோ அப்போ வந்து நான் மதியம் லஞ்சு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்கான்.
பாப்பா வந்து தூங்கி எழுந்துட்டா மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மணி போல் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 1:30 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து முட்டை வந்து அவிச்சு வச்சுருந்தேன். அதை வந்து பாப்பாவுக்கு கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டே நிறைய விளாக்ல சொல்லியிருப்பேன். வாரத்தில் 3 நாளைக்கு வந்து முட்டை கொடுப்பேன். முட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீக்கிரமாக வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஆனால் பாப்பா வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். கீழே துப்பிகிட்டே இருப்பா பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா அது கூட நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பா. அதுவே வந்து வயிறு நம்பிடும். ஸோ அதனால் இப்படி பண்ணுவாள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாயில் வச்சுட்டோம் அப்படின்னாலும் மொத்தமாக துப்பிடுவார். ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே ஊட்டிடலாம். சாப்பாடு வந்து எல்லா டைமும் வந்து கரெக்டாக சாப்பிட்றதுலாம் இல்லை. எந்த சாப்பாடுமே வாங்கவே மாட்டேன். அந்த மாதிரி தான் பண்ணுவாள். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முட்டை ஓரளவுக்கு சாப்பிடுவாள் நல்லா. ஸோ அதனால் வந்து இது கொடுத்துட்ருக்கேன். இது கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வேலை இல்லை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் காய்கறி வாங்குறதுக்காக போகிற வேலை இருக்குது. காய்கறி வாங்கிட்டு கொஞ்சம் வந்து திங்ஸ் வாங்கணும். பாப்பாவுக்கு வந்து நடவண்டி வாங்கணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வெளியில் போகலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வந்து நடக்கிறதுக்காக சேர் பிடிச்சிட்டு தள்ளிக்கிட்டே நடந்து போகிறா. அப்புறம் வந்து பெஞ்சு பிடிச்சிட்டு தள்ளிக்கிட்டே போகிறா. ஸோ அதனால் வந்து நடவண்டி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மணி ஒரு 3:30 மணி போல் வெளியில் போனேன். போயிட்டு நடவண்டி எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மேலே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா பனியன் கிளாத், அப்படி இல்லைனா காட்டன் கிளாத், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து செடியில் வந்து கட்டி விட்டு வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் அது ஊருக்கு போகிறோம் தொடர்ந்து. ஸோ அப்போ வந்து செடி காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்கோம். நான் மறுநாள் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வராங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கட்டி விட்டாச்சு. இப்போது ஈவினிங் போய்ட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி ஸ்க்ரீன் கிளாத் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்க்ரீன் கிளாத் புதுசாக இப்போ வாங்கிட்டு வந்தேன். அது வந்த உடனே வந்து ஸ்க்ரீன் கிளாத் போட்டுட்டேன். ஈவினிங் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். காய்கறி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ரொம்ப நாள் வருது. இதை தவிர்த்து நான் நிறைய வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். காட்டன் பேகு, அப்புறம் நெட் பேகு எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டேன். அது எதுவுமே எனக்கு செட் ஆகவே இல்லை. கொஞ்ச நாள் கூட வர்றதில்லை. சீக்கிரமாக வதங்கி போயிடுது. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் ட்ரை பண்ணேன். அப்படின்னாலும் அது வந்து எனக்கு செட் ஆகவே இல்லை. இதுதான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குது. என்னால் சீக்கிரமாக எல்லா காய்கறிகளும் காலி பண்ணிட முடியாது. 2 பேர் இருக்கிறதால ரொம்ப நாள் வரும். கிட்டத்தட்ட நான் வாங்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 வாரம் 1 வாரமாவது மேக்ஸிமம் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சேன் அப்படின்னா தான் எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நான் கவரில் தான் போட்டு வச்சுருப்பேன். இந்த பச்சை மிளகாய் இஞ்சி மட்டும் பார்த்தீங்கன்னா காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு எப்போதுமே இதே பாக்ஸில் தான் வச்சுருப்பேன். இதில் இஞ்சியும் பச்சை மிளகாய் மட்டும் இருக்கும். நான் காம்பு எடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் அப்படியே கூட வச்சுருவேன். ஆனால் எனக்கு கெட்டு போகாது. ரொம்ப நாள் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து காம்பு எடுத்துகிட்டு வைக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காம்பு எடுத்துகிட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பில் எடுத்துகிட்டு வைக்கிறேன். இப்போ இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்கலாம். லைட்டாக கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி ஆகிடும் நான் காம்போடு வைக்கும் போது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அந்த பர்ஸில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்ருக்கா. ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கே விளையாடிட்டு இருக்கா. பார்த்திங்கன்னா அப்படின்னா தெரியும். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதினாலாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காயும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு பேக்கில் போட்டுட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்து வைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப நாளைக்கு சூப்பராக வருது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப நாளாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் வந்து நம்ம வந்து ஏதாவது குக் பண்ணிவிட்டு இல்லை சூடாக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ராவா அப்படி யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதால பெருசாக எந்த எஃபெக்டும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா மளிகை ஜாமானும் பார்த்திங்கன்னா பல வருஷங்களாக இல்லை பல மாதங்களாக நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கவரில் தான் இருக்குது. நம்ம அதை அப்படியே வாங்கி தான் யூஸ் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட 1 வாரமாவது மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் இல்லை ஒரு வாரமாவது அவங்கக்கிட்ட வந்து கவரில் தான் ஸ்டோர் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து தான் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அவங்கக்கிட்ட 1 மாதம் 1 வாரம் கவரில் இருக்கும்போது வந்து இல்லாத எஃபெக்ட் எப்படிங்க நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் ஒரு கண்டெய்னர்லேயோ போடும்போது எப்படி வரும்? அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து ராவாக நம்ம மெட்டீரியல்ஸ் தானே வச்சுருக்கோம். அதனால ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம வந்து நம்மளாக நினச்சிக்கிறது நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சூடான பொருளாக யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சமைச்ச பொருள் எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சும்மா அப்படியே இருக்க மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணுறதால எந்த எஃபெக்டும் இருக்காது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏங்க இப்போ 1 மாதமோ 1 வாரமோ வந்து கவரில் இருந்து அதை வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வரும்போது இல்லாத எஃபெக்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்க கவர்லையோ இல்லை வீட்டில் இருக்க வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே போட்டு வைக்கும்போது எப்படிங்க வரும்? இதெல்லாம் வந்து நான் வந்து ஓரளவுக்கு நம்புறதில்லை. இந்த மாதிரி தான் வந்து நினைப்பேன்.
அதுதானே உண்மை. அது மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ நான் வந்து சூடாக இருக்க சாப்பாடுலாம் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். மற்றபடி மற்ற பொருள்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி தான் வைப்பேன். எனக்கு கவரில் வைக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுப்பேன் இதே மாதிரி. அதே மாதிரி எல்லா வாரமும் இதே காய்கறிகள் தான் வாங்கணும்னா அப்படின்னு இல்லை. மாற்றி மாற்றி கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். என்கிட்ட எப்போதுமே வந்து எல்லா வாரமும் இருக்கிற ஒரே காய்கறி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. எல்லா வாரமும் என்கிட்ட இருக்கும். இதை தவிர்த்து மற்ற எல்லா காய்கறியிலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாரமும் மாற்றி தான் வாங்குவேன். எல்லாமே வந்து கவர் போட்டுட்டேன். இதெல்லாம் அதாவது பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இது வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சி இப்போ வீட்டில் வந்து புதுசாக மாடு வாங்கியிருக்காங்க. இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகல. போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இவருக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பாவம் போல் இருக்கார். போயிட்டு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ அவர் மட்டும் ஊருக்கு போயிட்டு வந்தார். அப்போ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் இன்னுமே நேரில் பார்க்கல. நான் போனதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பிளாகில் எதாவது கவர் பண்ணி காமிக்கிறேன். முன்னே இருந்த குட்டி மாடு வந்து இல்லை, அது வந்து பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அது விற்றாச்சு. இப்போ வந்து இந்த மாடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மேடம் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் கொட்டி நிறைய வச்சாச்சு. காயின்ஸ் எல்லாமே கீழே கிடக்குது பாருங்கள். நம்ம வந்து இந்த சைடு ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அவர் வந்து அந்த சைடு ஒரு வேலை செய்வார். இந்த மாதிரி தான் ஃபுல் டே வந்து வீடு ஃபுல்லாக கழிச்சு வச்சுருவா. விளாக்லாம் எடுக்க முடியாதது காரணமே இதுதான். வீடு எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக தான் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கீழே போட்டுறது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பேஸ்கெட்டில் அப்படியே போட்டுருவேன். இது பக்கத்தில் இது எல்லாத்தையும் கவர் அப்படியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணால் மட்டும் தான் எனக்கு ரொம்ப நாள் வருது. நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டோ இல்லை கட் பண்ணிட்டோ ஸ்டோர் பண்ணுறதில்ல. அப்படியே வந்து கவர் போட்டு வச்சுருவேன். எனக்கு வேணுன்றப்ப எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இல்லை நம்ம வந்து சமைக்க போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன். எனக்கு தேவையான அப்போ எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் சமைச்சிப்பேன். ஒரு குடமிளகாய் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டுட்டு கட்டிட்டு இது கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்படின்னா இந்த வேலை வந்து எனக்கு முடிஞ்சிச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணி போல் ஆகிடுச்சு. வந்து நான் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் எடுத்து வச்சேன். இப்போ வந்து நடவண்டி வாங்கிட்டு வந்தோம் தான் பாப்பா நல்லா அதை வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். அது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது டைம் கிடைக்கல. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. அதை மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது. ஸோ ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த கிச்சன் வந்து நான் க்ளீன் பண்ணேன். நிறைய பாத்திரம் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து கவரில் போட்டுட்டு நிறைய இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு தேவையானது மட்டும் வச்சுட்டு கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததான் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோதுமை தோசை பண்ண போகிறேன். இந்த மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா தோசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக தோசை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். கோதுமை தோசைனாலே பொதுவாக வந்து பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. அது வந்து கொஞ்சம் வழவழன்னு இருக்கும் இல்லையா, அது எனக்கு பிடிக்காது. நல்லா கிறிஸ்பியாக தோசை சாப்பிட்றதா வந்து நல்ல ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக செய்ய மாட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்லாம் செய்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா தோணுது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருப்பேன். அடுத்ததாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதுவும் வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவு தான். அடுத்ததாக தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு வந்து நார்மலாக தோசை சாப்பிட்டா அந்த ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட்டிகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு தோசை ஊற்றிடலாம். ரொம்ப சூப்பராக வரும். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து வேக வச்சுருக்கேன். அது வந்து எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சைட் டிஷ் ஏதோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக வேக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நான் தோசையாக ஊற்றிக்க போகிறேன். நான் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப தண்ணி மாதிரி மாவு எடுத்துடக்கூடாது. ஒரு நார்மலாக ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றினா அப்படின்னாலும் நல்லா வந்து தோசை திரட்ட முடியாது. நம்மளுக்கு வந்து ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரட்டினீங்க அப்படின்னா நம்ம நார்மல் தோசை மாதிரியே நம்மளால் போட்டுக்க முடியும். அதே மாதிரி நம்ம நார்மலாக தோசை திருப்புற மாதிரி இது சீக்கிரமாக திருப்பிடவும் கூடாது. நல்லா வந்து எல்லா சைடும் வந்து நல்லா கிறிஸ்பியாகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். திருப்பி போட்டுட்டும் கூட நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சிங்க அப்படின்னா அது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.